யோவான் அதிகாரம் 9. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆமென். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஒரு பிறவி குருடன். அந்த பிறவி குருடன் ஒரு பக்கம், அந்த குருடனை விமர்சிக்கிறவர்கள் ஒரு பக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே பொதுவாகவே இன்றைக்கு உலகத்திலே பார்வை குறைபாடு உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிலர் முழுமையான குறைபாடு உள்ளவர்களாக, எதுவுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தூர பார்வை, கிட்ட பார்வை, சிலருக்கு மாலை கண் என்று சொல்லி இரவில் மட்டும் கண் தெரியாத பிரச்சனை இருக்கிறது. இன்னும் சிலர் கலர் பிளைண்ட்னஸ் என்று சொல்லுகிறார்கள். கலர் பிளைண்ட்னஸ் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர்களால் பார்க்க முடியும், ஆனால் சில குறிப்பிட்ட வண்ணங்களை மட்டும் அவர்களால் அந்த நிறத்தை உள்வாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது. ஆகவே இப்படி அநேக பார்வை குறைபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த பார்வையெல்லாம் சரி செய்வதற்கு பல மருத்துவ கருவிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. சிலர் குணமாகி இருக்கிறார்கள். சிலருக்கு அந்த பார்வை, முழுமையான பார்வை அற்றவர்கள் கூட படிப்பதற்கென்று வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு அந்த பிரைலி முறை மூலமாக படிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு உள்ளத்தில் இருக்கின்ற சில குருட்டுத்தனம் என்பதை விட, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதை போல, இங்கே இந்த இரண்டு, அதாவது பார்வையற்ற, பிறவி பார்வையற்ற மனிதனும் அங்கு அவனை விமர்சித்தவர்களையும் நாம் உற்று பார்க்கும்போது, இதிலே உண்மையான குருடர்கள் யார் என்று நாம் கவனித்தால் அவனை விமர்சித்தவர்கள்தான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதான் யூதர்களுடைய வழக்கமாயிருந்தது. வெளிப்பிரகாரமான பார்வையற்ற அந்த மனிதன் இயேசுவால் கொஞ்ச நேரத்தில் குணமாகிவிட போகிறான். 8ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் உலகத்திற்கு ஒளி என்று சொன்னார். 9ஆம் அதிகாரத்திலே ஒளியை பார்க்க முடியாத இவனை சுகப்படுத்த போகிறார். அவனுக்கு சுகம் உண்டாகிவிட்டது. ஆனால் அவனை விமர்சித்த அந்த நபர்கள், அவருடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கையாக இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாவியாய் பிறக்கிறான் என்ற ஒரு எண்ணம் அல்லது அவருடைய கலாச்சாரத்தில் ஒன்றாய் காணப்பட்டது. அது மாத்திரம் கிடையாது, அவங்க நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது யாத்ரா 34:7, 20:5, என்னாகமம் 14:18, சங்கீதம் 109:14, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் பெற்றோர் மூலமாக அவர்கள் செய்த பாவம் அவருடைய பிள்ளைகளை 4 தலைமுறை பாதிக்கும் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இவர்கள் அந்த மனிதனை பார்த்து அவனுடைய பார்வையற்ற தன்மையை நினைத்து அந்த மனிதன் மேல் இரக்கம் கொள்ளாமல் அந்த மனிதனை அவர்கள் பாவி என்று கூப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அல்லது இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிறார்கள், இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். உண்மையான பார்வையற்றவர்கள் யார் என்று சொன்னால் அந்த பிறவி குருடன் அல்ல,
அந்த பிறவி குருடனை விமர்சித்த அந்த யூதர்கள் தான் உண்மையாகவே பார்வையற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு உளவியல் மனநோய் இன்றைக்கு இருக்கிறது. எதையுமே அறியாமல் உடனே தீர்ப்பு எழுதுவது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரையும் பாவி என்று வேதாமத்திலே சொன்னதாய் எந்த குறிப்புமே கிடையாது. பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்று சொல்லியிருக்கிறாரு. கிறிஸ்துவத்திலே இன்றைக்கு அதிகமாய் உபயோகப்படுத்துகின்ற வார்த்தையே இந்த வார்த்தை தான், பாவி என்ற வார்த்தை தான். கிறிஸ்துவர்கள் தான் அதிகமாய் பாவி என்று மற்றவர்களை அழைக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை போல இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்க்கையிலே நீக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய வார்த்தை என்னவென்று சொன்னால் பாவி என்ற வார்த்தை தான். காரணம் என்னவென்று சொன்னால் நமது பார்வை இன்றைக்கு மாற்றப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறைபாடு உள்ளவர்களை நிராகரிக்காமல் அந்த குறைபாடு உள்ள மக்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அவர்களோடு கூட அவர் ஐக்கியம் கொண்டார். அவர்கள் பாவங்களை கண்டித்தாரே தவிர அவர்களை ஆண்டவர் வெறுக்கவில்லை. நாம் எப்போது ஒருவரை நம்முடைய எண்ணங்கள், அதாவது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் அவர்களுடைய சூழ்நிலையை அறியாமல் நம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அப்படி நாம் அவர்களை பார்க்க கூடாது. we see what we want to see என்று சொல்கிறார்கள். அதாவது நாம் என்ன பார்க்க விரும்புகிறோமோ அப்படி பார்க்க கூடாது. அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டும். சில நேரத்தில் நாம் தவறாக கணித்து விடுகிறோம். சிலருடைய